சுருக்கமாக ஒரு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நான் கொடுக்க விரும்புகிறேன். In short, I would like to give the promise that God has given. எல்லாருக்கும் பொதுவாக புது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி. It's a question to many of us as to how the new year would be. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையினால நம்முடைய பலவீனத்தை நன்றாக பயன்படுத்துவதற்கு 2015 ஆண்டிலே நிறைய தீர்க்க தரிசன கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. So 2015 lot of prophetical meetings are being arranged. 2015 ஆண்டு எப்படி இருக்கும், அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும், How would it be? ரஷ்யாவுக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு வேணாம், நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். We need not bother about other countries, let us bother about us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எனக்கு ஒண்ணே ஒன்று தெரியுங்க. I know only one thing. என்ன எப்படி இருக்குதோ, come what may, கர்த்தர் நம்மோடு இருப்பார். the Lord is there with us. அது ஒன்று போதும். That alone is enough. ஒருத்தர் செய்தி அனுப்பியிருந்தார். A message of a certain person. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேண்டுமா? Do you need prophecy? இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசியுங்கள். You read the book of prophecy. இந்த புத்தகம் உங்களை பரலோக வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். 2015 வருஷம் இல்ல, பரலோக வரைக்கும் கொண்டு போறதுக்கு தீர்க்க தரிசனம் எதுல இருக்கு? The book of prophecy would lead you to heaven. இதுல இருக்கு. It's there in the word of God. அதனால இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே இல்லை. There's no other prophecy greater than the word of God. எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டார். The Lord God has taught everything for us. இத வாசிங்க. You read the book. இத கைக்கொள்ளுங்க. Observe the Bible. கர்த்தர் நம்மோடு இருப்பார். The Lord would be with us. காலங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் இந்த ஆண்டு சமாதான ஆண்டாய் செழிப்பின் ஆண்டாய் இருக்கும். If the Lord be with us, this year would be prosperous, a year of peace, come what may. என்றாலும் தேவன் எனக்கு தந்த ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I'd like to remind you of the words that God has given me. இதை நான் இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே இதை நான் சற்று சிந்தித்தேன். I meditated on this verse. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக நான் காத்திருந்த பொழுது, so while I was waiting for the promise of God, கர்த்தர் இந்த வார்த்தையை மறுபடியும் என்னுடைய உள்ளத்திலே தந்தார். the Lord gave me this word once again. கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தருகிற வாக்குத்தத்தங்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை என் கண்களால் கண்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். For my own eyes I have seen the promises being fulfilled not only in my life as well as in the life of others. கடந்த வருஷ வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? How many of you remember last year's promise? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்றோம். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. Those who say that the Lord has blessed, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே hallelujah. இந்த சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். I have heard the testimony in the life of many. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். Every year the Lord is blessing you and increasing you. சங்கீதங்களின் புத்தகம், The book of Psalms, 121 சங்கீதம், Psalms 121, 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 7. 121 verse 7. Psalms 121 verse 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord shall preserve thee from all evil. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். He shall preserve thy soul. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee grateful. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருஷத்தினுடைய முதலாவது செய்திக்காக உமக்கு நன்றி. I thank thee for the first message for this blessed year. ஆண்டவரே, Lord, நீர் தந்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்ல உம்முடைய வார்த்தையை என் வாயிலே வைத்து அதை அக்னியாக நீர் மாற்றி இன்றைக்கு அந்த வார்த்தை நிறைவேறுவதை அடியான் காண உதவி செய். keep thy words in my mouth and let it be a fiery furnace. Let it go on to the people. I stay. நாமம் மகிமைப்படுவதாக. Let thy name be magnified, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். நம்முடைய தேவன்
நம்மை காக்கிறவர். Our God is able to guard us. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. One who protects Israel would never sleep nor slumber. தேவன் நம்மை காக்கிறவர் என்று சொல்லி நாம் ஏராளம் வசனங்களை நான் உங்களுக்கு தரலாம். I can give you several verses that God is guarding us and protecting us. கர்த்தருடைய தாசன் ஆகிய யாக்கோபு The servant of God. ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்கிற வேளையிலே When Jacob made அவன் கேட்டது, what he asked, ஆண்டவரே, Lord, நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். he said, whithersoever I go, thou art to protect me. தேவன் அப்படியே அவரை காத்தார். And God protected Jacob. நான் வேத வசனங்களில் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். I can tell you several incidents from the word of God. ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிற வேளையிலே, But when God speaks, பொதுவாக நான் உன்னை காப்பேன் என்று சொல்லாதபடி, he never said generally that he would protect you. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord will keep you from all evil. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? How this year would be? ஒரே வார்த்தையிலே சொன்னால், In a single இந்த word, வருஷம் நமக்கு எத்தனை தீங்குகளை கொண்டு வந்தாலும் அந்த எல்லா தீங்குகளிலிருந்து விலக்கி நம்மை தேவன் காப்பார். whatever evil may come in our life, God is able to preserve us from all those evil. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். I believe humbly, சவுல் என்கிற ராஜாவை ராஜாவாக ஏற்படுத்தும் முன்பதாக before Saul was anointed as king, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார். the Lord looked at Samuel and said, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 Samuel 10th chapter, 9வது வசனத்தை நான் வாசிப்போமானால், 1 Samuel 19ஆம் வசனம். 10:19. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், 1 Samuel 10:19. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டீர்கள். And ye have this day rejected your God, who himself saved you out of all your adversaries and your tribulations, saying, Nay, but set a king over அங்கே us. சாமுவேல் சொல்லுகிறார், Samuel says, நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால், who our God is. நீங்கள் இப்பொழுது ஒரு ராஜா வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். You seek for a king. எல்லாரை போல ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறீர்கள். Say you need a king like other people. நீங்கள் என்ன தவறு செய்து விட்டீர்கள் என்று கேட்டால், What is the mistake you have done? தேவன் நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால், Who is our God? எல்லா தீங்குகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் நம்மை தப்புவித்த தேவனை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். You have rejected God who saved you from all adversaries and your tribulations. அப்படியானால் நான் ஒன்றை தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். One thing I believe, நம்முடைய தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் நெருக்கங்களுக்கும் விலக்கி விடுதலை ஆக்குகிறவர். God is able to preserve us from all constraints and evils. ஆகையினாலே தான் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தருளும் என்று கேட்ட பொழுது ஒரு அழகான ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். Therefore, when the disciples came to Jesus and asked him to teach them how to pray, he அந்த taught them. ஜெபத்திலே ஒரு பகுதியாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். That lead us not into temptation, but deliver us from evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணலாம். Every day I pray, ஆண்டவரே எங்களை எந்த சோதனையும் அணுகாதபடி தீங்குகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். Lord, lead us not into temptation, but deliver us from all evil. ஆண்டவரும் ஜெபித்திருக்கிறார். Even the Lord has prayed. யோவான் எழுதின சுவிசேஷம் The Gospel of St. John, 17ஆம் அதிகாரம் 17th chapter, 15வது வசனத்தை நான் வாசிப்போமானால், 15th verse. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், John 17:15.
வேதம் சொல்லுகிறது, The word of God says, நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், I pray not that thou shouldst take them out of the world, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். but thou shouldst keep them from the evil. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், In general, ஒரு what do we தீமை think? நடக்கிற வேளையிலே, When an தீங்கு evil நடக்கிற comes, வேளையிலே When an evil comes, இந்த உலகத்தை விட்டே போய் விடலாம் என்று I நினைக்கிறோம். think it's better we depart from this world. கர்த்தருடைய தாசன் ஆகிய எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று பெரிய காரியங்களை செய்தார். Elijah, the servant of God, did mighty things before God. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார். Brought fire from heaven. பல அற்புதங்களை அவர் செய்தார். He performed several wonders. ஆனால் அவருக்கு விரோதமாக யேசபேல் தீங்கான யோசனையை யோசித்த பொழுது அவர் சொன்னார், இந்த தீங்குக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி நான் செத்து போனால் பரவாயில்லை என்று சொன்னார். When Jezebel designed evil against him, he thought it's better for me to die in this world than to face Jezebel. என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். He said, take me away, my Lord. ஆண்டவர் சொன்னார், The Lord said, இந்த உலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளாமல், not taking you from this world, ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் இவர்களை காத்துக்கொள்ளும் என்று அவர்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணினார். Jesus prayed from them to preserve them from all evil. இந்த உலகத்திலே ஏராளம் தீங்குகள் நமக்கு விரோதமாய் இருக்கின்றன. There are many evil factors in this world. தீங்கான யோசனைகள் நமக்கு விரோதமாய் எடுக்கப்படலாம். Evil thoughts against us. ஆனால் Yet, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், the Lord God இந்த says, தீங்கு எல்லாவற்றுக்கும் எந்த விதத்திலே உனக்கு விரோதமாக தீங்கு வந்தாலும் அதை காக்கும்படி தேவன் உன்னோட இருப்பார், உன்னை காப்பார். God would be with you and protect you and preserve you from any evil that would come against you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், In short, I would say, எந்த விதமான தீங்கிலிருந்து தேவன் நம்மை காக்க போகிறார். God is able to preserve us from any evil. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் The book of Acts, தயவு செய்து 18வது அதிகாரம், 18th chapter, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 18th chapter. தயவு செய்து 10ஆம் வசனத்தை பாருங்கள். Please read the 10th verse. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், For I am with thee, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. and no man shall set on thee to hurt thee. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. For I have much people in this city. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கர்த்தருடைய தாசன் ஆகிய பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே, When the Lord God speaks concerning Paul, நான் உன்னுடனே இருக்கிறேன், I am with thee, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. no man shall set on thee to hurt thee. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், If that be so, I பவுல் believe. மேல் கை போட்டு தீங்கு செய்யும்படி அங்கு அநேகர் இருக்கிறார்கள். There were many who were there to hurt Paul. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், Yet the Lord says, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. no man shall set on thee to hurt thee. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், I believe humbly. நமக்கு தீங்கு செய்யும்படியாக எழும்புகிற கைகளில் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to protect us from the hands that would do evil to us. உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக கைகள் எழும்பலாம், மனிதர்கள் எழும்பலாம். Probably forces and hands may raise against you to do evil against you. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord உன் says, மேல ஒருவருமே கை போடுறதில்லை. no one could place his hand on you, உன் மேல கை போட முடியாதபடி that they may not place their hands on you. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். I am with thee. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, நான் எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன், I believe in all fear. நம் மேல கை போடுவதற்கு அநேக திட்டம் பண்ணலாம், கைகளை உயர்த்தலாம். Many may plan to raise a hand against us, to devise against us. அன்றைக்கு தானியேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே In Daniel 3:15, அந்த நேபுகாத்நேச்சார் சொன்ன வார்த்தை என்னவென்றால், what were the words of Nebuchadnezzar? என்னுடைய கைக்கு
உங்களை தப்புவிக்க போகிறவன் யார்? Who is that God that shall deliver you out of my hand? என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிறவன் யார்? Who is he that could deliver you out of my hand? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. எனக்கு தெரியும் அவனுடைய கையினுடைய வல்லமை அவருக்கு தெரியும். Because he knows the power of his hand. இந்த கையை தப்புவிக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஒரு சக்தியும் இல்லை என்பது அவர் சொன்னது உண்மை. And he knows it's a fact that nobody could deliver him from எல்லா his hand. கைக்கும் மேலான ஒரு கை தன்னுடைய கை என்பது அவருக்கு தெரியும். He knew his hand was above all the hands in this world. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆனால் ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன். One thing I believe, எவ்வளவு பெரிய கையாய் இருந்தாலும் how great the hand may be, எசேக்கியா சொன்னது போல even as 2 Ezekiel நாளாம் 32 அதிகாரம் 8 வசனத்திலே said, 2 Chronicles 38, அவர்களோடு கூட இருக்கிறது வெறும் மாமிச புயம். the arm of flesh is there with them. எனக்கு அருமையானவர்களே, Dear children of God, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே in our working place, நம்முடைய சுற்றி உள்ள மக்கள் மத்தியிலே amidst the people whom we ஒரு live, பலத்த கைகள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படியாக எழும்பலாம். many strong hands may raise up to do evil against us. ஒருவேளை அவர்கள் கேட்கலாம், Probably they may ask, என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிறவன் யார் என்று கேட்கலாம். who could deliver you from my hands? ஒரு பெரிய சவாலோடு நமக்கு முன்பாக நிற்கலாம். It may be a great challenge ahead of us. நமக்கு உண்மையாகவே திகிலும் பயமும் அவர்கள் கைக்கு தப்புவிக்க போகிறவர் யார் என்ற கேள்வியும் ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலே எழும்பலாம். Truly fear and trembling may rise in our hearts as to who could deliver us ஆனால் from their ஆண்டவர் hands. சொல்லுகிறார், But the Lord says, நீ பயப்படாதே, fear not, நான் உன்னோடு இருக்கிறேன், I am with thee. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with thee. நாம் தைரியமாய் சொல்லலாம், I would say boldly, எந்த சூழ்நிலைகள் எப்படி மாறட்டும், let circumstances change. உலகத்துக்கு என்ன தீங்கு வரட்டும், Let evil come to this world. எவ்வளவு பலத்த கைகள் இந்த உலகத்திலே தீங்கு செய்யும்படி எழும்பட்டும், Let mighty hands raise up in this world to do evil. நான் எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன். With all fear I believe, இந்த 2014 ஆண்டு வரைக்கும் தேவன் நம்மோடு இருந்தார். the Lord was there with us in the year 2014. 2015 ஆண்டு கர்த்தர் மாறாதவராய் நம்மோடு இருக்க போகிறார். The same Lord who is unchanging would be there with us in the year அவர் 2015. மாறாதவராய் இந்த 2015 ஆண்டு நம்மோடு வரப்போகிறார். So year 2015, the unchanging God would come அவர் along நம்மை with us. கைவிட போவதில்லை, நம்மை விட்டு விலக போவதில்லை. He would never forsake you nor let you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையால் தைரியமாய் நான் சொல்லுவேன், So I can say boldly, நமக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம்மேல் கை போடுவது இல்லை. none can stretch his hand to work evil against us. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய கரம் நம்மோடு இருக்கிறது. Why? Because a mighty, powerful hand is there above us. கர்த்தருடைய ஓங்கிய புயம் என்னோடு இருக்கிறது. The strong hand of the Lord is there with ஆகையால் me. நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், Therefore you can say boldly, ஒருவனும் என் மேல் கை போடுவதில்லை. none can stretch his hand against me. ஒருவனும் கை போடுவதில்லை. Nobody could stretch his hand தைரியமாய் against me. சொல்லுங்களேன், Say boldly, ஒருவனும் என் மேல் கை போடுவதில்லை. nobody would stretch his hand against me. ஏன்? Why? என்னோடு இருந்து என்னுடைய யுத்தங்களை நடத்துகிறவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். Because he who is waging his war along with me is the Lord of hosts. ஆகையினாலேதான் Therefore, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த கோலியாத்து முன்னாக ஒரு சின்ன தாவீது நின்று கொண்டிருந்தான். a young lad David stood before Goliath who resisted Israel. அபிஷேகம் பெற்ற சவுல், Saul who was anointed, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் children of God who were saved, எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். they were afraid and were seated elsewhere. ஏனென்று You know கேட்டால் why? அவனுடைய உயரத்தை பார்த்தார்கள், They saw his height, அவனுடைய கையினுடைய பலத்தை they saw பார்த்தார்கள், the strength of his அவன் hand, கையில் உள்ள ஈட்டியினுடைய பலத்தை they saw பார்த்தார்கள், the strength of the spear in அவன் his hand, கையிலே உள்ள கேடகத்தை they பார்த்தார்கள், saw the shield that he had, அவனுடைய கையினுடைய பலம் எவ்வளவு என்று பார்த்தார்கள். they knew the strength of his hand. ஓ, அவன் பெரிய ஈட்டி வைத்திருக்கிறான்,
He has a mighty spear. பெரிய கேடகம் வைத்திருக்கிறான். He has a great ஒரு shield. நீண்ட கரம் அவனுக்கு இருக்கிறது. He has a long hand. அவனுக்கு முன்பதாக நாம் எல்லாம் சின்ன வெட்டுக்கிளைகளை போல இருக்கிறோம். We are just like grasshoppers before him. ஆனால் தாவீது அங்கே வந்தான். David came by. அவனுடைய கையை அவன் பார்த்ததில்லை. He never saw his hand. தன்னோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய பயத்தை அவன் பார்த்தான். He saw the hand of the Lord of hosts was with him. ஆகையால அவன் தைரியமாய் சொன்னான். Therefore he said boldly. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே 1 Samuel 17:37. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 Samuel 17:37. சிங்கத்தின் கைக்கும் From the paw of the lion. சிங்கத்தின் கைக்கும் Out of the paw of the lion. கரடியின் கைக்கும் Out of the paw of the bear. என்னை தப்புவித்த தேவன். The Lord that delivered me. அந்த வார்த்தையை கவனியுங்கள். Observe me. இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தேவன் என்னை தப்புவிப்பார். God would deliver me from the hand of this Philistine. முன்னாலே தேவன் ஒரு கைக்கு தப்புவித்திருக்கிறார். God has saved him from the hand. எந்த கைக்கு தேவன் From தப்புவித்தார்? whose hand? முன்னாலே சிங்கத்தின் கைக்கு தேவன் என்னை தப்புவித்தார். He had delivered me from the paw of the lion. எனக்கு விரோதமாக சிங்கம் கையை நீட்டினது. The lion stretched its paw கரடி against me. கையை நீட்டினது. The bear stretched its paw against me. அந்த வேளையிலே என்னுடைய கையினாலே நான் கொன்றிருக்க முடியாது. I could not have killed this lion with my own hand. அந்த சிங்கத்தினுடைய கை என் மேல் படாதபடி, That the paw of the lion may not come on அந்த me. கரடியினுடைய கை என் மேல் படாதபடி That the paw of the bear would not come on me. தேவன் அதனுடைய கைக்கு என்னை தப்புவித்தார். God delivered me from the paw of these animals. அதே தேவன் The same God இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். is able to deliver me from the hand of the தேவனுடைய Philistine. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of அவருடைய God, கையினுடைய வல்லமையை இன்றைக்கு அவர் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். they were looking at the power of the hands. நான் சொல்லுவேன், I would say, அவனுடைய கையில கேடகத்தை பார்க்காதீங்க. do not look at the shield of his அவனுடைய hand. கையில இருக்க பட்டயத்தை பார்க்காதீங்க. Do not look at the sword that he அவனுடைய has. கையில இருக்க அதிகாரத்தை பார்க்காதீங்க. Do not look at the authority that he அவனுடைய has. வாயிலிருந்து வர்ற கர்ச்சிப்பை பார்க்காதீங்க. Do not look at the words that come from his கர்ச்சிப்பை பார்க்காதீங்க. the roaring that comes from நான் his சொல்லுவேன், mouth. என்னோடு ஒரு கரம் இருக்கு. There is a hand with me, I would என்னை say. தப்புவித்த ஒரு கரம் இருக்கிறது. The hand that delivered me. இதுவரைக்கும் என்னை தப்புவித்தார். So far he has saved me. இனிமேல் என்னை தப்புவிப்பார். He is able to preserve me. இதுவரைக்கும் என்னை காத்தார். So far he has preserved அவர் me. இனிமேல் என்னை காப்பார். He is able to preserve me further. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name உண்டாவதாக. of God. நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், You can say boldly, கர்த்தர் இதுவரைக்கும் எத்தனையோ கைக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். the Lord has delivered me from the hands of men, ஒருவருடைய கையில் நாம் சிக்காதபடி that we may not be caught in the hands of தேவன் men. நமக்கு இதுவரைக்கும் எழும்பின கைகளுக்கு விரோதமாக தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். God commanded victory against the hands that rose against us. தாவீதுக்கு நன்றாகவே தெரியும், David knew pretty well, என்னை சிங்கத்தின் கைக்கும் from the paw of the என்னை lion, கரடியின் கைக்கும் from the paw of the bear, என்னை தப்புவித்த தேவன் the Lord God who delivered me பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். is able to deliver me from the hand of the Philistine. அல்லேலூயா. Hallelujah. இந்த 2015ஆம் ஆண்டிலே Year 2015, நமக்கு விரோதமாக எழும்புகிற கைகளில் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். God is able to deliver us from the hands that raise against us. எவ்வளவு பெரிய கைகள் எழும்பலாம், How great these hands may be, எவ்வளவு வல்லமையுள்ள கைகள் எழும்பலாம், how powerful these hands may be. எவ்வளவு அதிகாரமுள்ள கைகள் எழும்பலாம். The hands may have a lot of authority. நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், You can say boldly, என் மேல கை போடுவதில்லை, none can stretch his hand on me. எந்த அதிகாரங்களை கை போடுவதில்லை. No power can lay his hand on me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Why? Because the Lord is with God is with me. இன்னைக்கு திரும்ப திரும்ப என்னுடைய உள்ளத்திலே Again and again in my இந்த வார்த்தை heart, தொனித்துக் கொண்டே இருந்தது. this voice is ringing in me. ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, None would stretch his hand against you. ஒரு கையும் உன்னை தொடுவதில்லை. No hand would touch you. உன்னை யாராயிலும் தொடுவார்களானால் If anyone would touch அது you, என்னுடைய கண்மணியை தொடுகிறான். he's touching the apple of mine eye. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். He who toucheth you touch the apple of my உன்னை eye. தொட்டுவிட்டு குற்றம் இல்லாமல் போகிறவள் இல்லை.
He who touches you would not go தேவனுடைய blameless. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய பலத்த கையினாலே விடுதலை ஆக்கினார். Look, God was able to deliver the children of Israel through his mighty arm. அவருடைய கை அவர்களை ரட்சித்தது. His hand was able to save அவருடைய them. கை அவர்களை விடுதலை His ஆக்கினது. hand was able to deliver them. அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். He gave the promise to his children. நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். God promised them that he would lead them to a land flowing with milk and தம்முடைய honey. பலத்த கரத்தினாலே அவர் ரட்சித்தவர் மாத்திரமல்ல, Not only he saved them through his mighty hand, அவருடைய பலத்த கரம் அவர்களை நடத்தி கொண்டு போகிறது. his mighty hand is leading them. ஆனால் அங்கே ஒரு கரம் அவர்கள் விரோதமாய் எழும்பினது. A hand rose against the children of Israel. வேதம் சொல்லுகிறது, The word of God says, எகிப்து பார்வோன் ராஜா அவன் ஒரு பலத்த சேனையை வைத்திருக்கிறான். Pharaoh, the king of Egypt, has a powerful, அவனுடைய கை ஒரு பலத்த கை. his hand is a mighty, powerful hand. அவன் நினைச்சிட்டான், He thought, இந்த ஜனங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கிறது யார்? who could deliver these people from my hand? இவர்களை நிச்சயமாக அழித்து விடுவேன். Definitely I would destroy them. அவர்களுக்கு விரோதமாக அவர் கையை உயர்த்தினான். So he rose his hand against them. தன்னுடைய சேனையை உயர்த்தினான். He stretched his army against them. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, யாத்திரையாமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் the book of Exodus. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. யாத்திரையாமத்தின் புஸ்தகம் The book of Exodus, தயவு செய்து 14ஆம் அதிகாரம் 14th chapter, 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் verse 25, அவர்களுடைய ரதங்களில் இருந்த 24ஆம் வசனத்திலே 24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமாக ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். It came to pass that in the morning watch, the Lord looked into the host of the Egyptians through the pillar of fire of the cloud and troubled the host of the Egyptians. வேதம் சொல்லுகிறது, The word of God says, 25ஆம் வசனத்திலே verse 25, அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். and took off the chariot wheels that they drove them heavily. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். The Egyptians said, let us flee from the face of Israel, for the Lord fighteth for them against the Egyptians. ஏன் தெரியுமா? You know why? நான் விசுவாசிக்கிறேன். I believe 14ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 14th chapter 18th verse, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். God hardened the heart of அவன் Pharaoh. இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். He pursued the children of Israel. கவனியுங்கள், Observe me. இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடனே புறப்பட்டு போனார்கள். The children of Israel left with a mighty hand. இஸ்ரவேல் எப்படி புறப்பட்டு போனார்கள்? How did the children of Israel? ஒருவேளை அவர்கள் பலவீனராய் புறப்பட்டு போயிருக்கலாம். Probably they would have departed evil. அடுத்த வேளை ஆகாரத்துக்கு ஆயத்தம் பண்ணாமல் They போயிருக்கலாம். would not have prepared themselves. For the next- அவசரமாய் போயிருக்கலாம். They would have gone hastily. ஒருவேளை பயத்தோடு நடுக்கத்தோடு With போயிருக்கலாம். fear and trembling they would have left. ஆனால் வேதம் எழுதி வைத்திருக்கிறது, The word of God is written. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடனே புறப்பட்டு போனார்கள். The children of Israel departed with a mighty hand. அவர்களோடு யார் புறப்பட்டது? Who ஒரு பலத்த கை, a mighty hand, ஒரு பலத்த கை. a powerful hand. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear இந்த children of God, 2015ஆம் ஆண்டிலே புறப்பட்டு நாம் போகிறோம். year 2015 we would proceed and go ahead. வேதம் சொல்லுகிறது, எப்படி புறப்பட்டு போகிறோம்? How would we proceed and go? என்ன நடக்குமோ? What would happen? எது நடக்குமோ? What would happen? சந்தேகங்கள் இருக்கலாம், There may be doubts. பயம் இருக்கலாம். There may be fear. ஆனா ஒன்றே மறந்து போகாதீங்க, One thing you should not forget. நான் ஒரு கையோடு புறப்பட்டு போகிறேன். I would proceed with a hand. பலத்த கையோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். They proceeded with a mighty hand about that. அதனால முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? பின்னாலே துரத்துவதற்கு ஒரு பெரிய பலத்த கைகளோடு வந்த ஒரு பலத்த சேனையோடு வந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவோம். What about the mighty army which came with a mighty strength? Let us flee away from the children of Israel. அவர்களுக்கு தேவன் துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார். It's the Lord God who fighteth for the children of Israel. நான் நினைக்கிறேன் அருமையானவர்களே, I believe, dear children of God, தேவன் தனக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று இந்த இஸ்ரவேல் புத்திரர் அறியல்ல. the children of Israel knew not
that God helped them to fight அவர்கள் against them. சமுத்திரம் பிளந்த உடனே தப்பிச்சு ஓடுகிறார்கள். When the sea was divided, they escaped and ran. எப்படியோ தேவன் நம்மை காப்பாற்றினார். Somehow God saved ஒரு us. புதிய வழியை திறந்தார். He opened a new way for நம்முடைய us. ஜீவன் தப்பினால் போதும். It is enough if we escape for our அவர்களுக்கு life. ஒன்று தெரியாது, தேவன் தங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. They knew not that it was God who was waging the battle உயிரை for them. பிடித்துக்கொண்டு அந்த கரைக்கு ஓடுகிறார்கள். Catching hold of the life, they were running to the other side. ஆனால் also. எதிரிகளுடைய பாளையத்திலே ஒரு பெரும் சத்தம் கேட்கிறது. There is a great voice ringing in the camp அவர்கள் of the மேல் கை adversary. போட வந்தவர்கள், Those who wanted to அவரை slay them, அழித்து விட வந்தவர்கள், those who wanted to destroy மறுபடியும் them, அவர்களை அடிமைகளாக்க வந்தவர்கள், those who wanted to make them slaves, அவர்கள் பெயரை பூமியில் இராமல் அகற்றும்படி வந்தவர்கள், those who wanted to destroy the name from the earth. எதிரிகளுடைய பாளையத்தில் ஒரு பெரிய ஓலம் கேட்கிறது. There was a great clamor in the camp of the adversary. என்ன சொல்லுகிறார்கள்? Now what do they நாம் say? விட்டு விட்டு ஓடி விடுவோம். Let us flee from the children of தேவன் Israel. அவர்களுக்காக யுத்தம் This பண்ணுகிறார். God is waging the battle for them. Hallelujah. Hallelujah. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். The God of Israel is our God. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். The Lord God of hosts is our தேவனுடைய God. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. ஒருவரும் நம்மை தொடுவதில்லை, None of them can touch us. ஒருவரும் நம்ம மேல் கை போடுவதில்லை. None of them can stretch his hand on us. You ஏனென்றால் know why? தேவன் நமக்கு துணை நின்று யுத்தம் பண்ண வல்லவராய். Why? Because God would be our help and wage a war for us. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be உண்டாவதாக. to the name of God. பல ஆரம்பத்தில் சபை ஆரம்பித்த வேளையிலே During the beginning of the church, பேதுரு யோவானையும் பாருங்கள், look at Peter and John. அவர்கள் பயந்தவர்கள். They were men ஒரு who were பெண்ணுக்கு afraid. முன்பதாக மறுதலித்தார்கள். They rejected Jesus before a girl. பேதுரு ஒரு எல்லாவற்றையும் மறுதலித்தவன். Peter was the one who, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடினவர்கள். he left everything and ran. ஆனால் ஒன்று தெரிந்தது, இயேசு சொன்னார், Jesus said, நீங்க உலகமெல்லாம் போங்க, go throughout the world. நான் உங்களோடு இருப்பேன். I am with thee. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? What was the prophecy given to them? கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? What was the prophecy given to them? உனக்கு இப்படி இருக்கும், Some உனக்கு like இந்த பாடுகள்லாம் இருக்கும், you will have all these sufferings. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. God never spoke all this. நான் உங்களோடு இருக்கிறேன். I would be with you. அல்லேலூயா. Hallelujah. 2015ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Year 2015, the Lord would be with us. ஒருவரும் நம்மேல் கை போடுவது இல்லை. None would stretch his hand against us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இந்த தீங்கை பற்றி சொல்லுகிற வேளையிலே Speaking about this evil. இரண்டாவதாக Secondly, ஆதியாமத்தின் புஸ்தகம் the book of Genesis. 19ஆம் அதிகாரம், Genesis 19. தயவு செய்து 19ஆம் வசனத்தை நீங்கள் Kindly read வாசிப்பீர்களானால், the 19th verse. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் Genesis 19, 19ஆம் வசனம் verse பாருங்கள். 19. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, Behold, now thy servant hath found grace in என் thy sight. பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். Thou hast magnified thy mercy, which hast showed me in saving my life. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, And I cannot escape to the mountain, தீங்கு என்னை தொடரும், lest some evil take me. தீங்கு என்னை தொடரும், Lest some evil take me, நான் மரித்து போவேன். and I die. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. தேவன் சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக Before destroying the city of Sodom, இந்த நீதிமான் ஆகிய லோத்துவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. this righteous man, Lord, had favor in the sight of அந்த the eyes of the கிருபை Lord. கிடைத்ததினாலே When he received grace, ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்பினார். God wanted to save Lot and his family. ஏன் காப்பாற்ற You know why he விரும்பினார்? wanted to save them? அவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. He received mercy in the eyes of the Lord. ஆகையினால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற தேவன் விரும்பினார். God wanted to save that family. எல்லாரையும் அழிப்பதற்கு முன்பதாக Before destroying the entire city, இந்த குடும்பத்திலே உள்ளவர்களை தேவன் எச்சரித்தார், வெளியே போக சொன்னார். God warned the family and asked them to get out of வேதம் the house. சொல்லுகிறது, லோத்து தாமதித்துக் கொண்டிருந்த வேளையிலே When Lot tarried and hesitated, தேவன் அவருடைய கையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார். God took their hand and brought them out of the house. அவர் சொன்னார், Said, நீ இந்த மலைக்கு ஓடி போ, run to this mountain. எங்கேயுமே நில்லாதே, Do not stop. எங்கேயுமே நில்லாதே, Do not stop நீ anywhere. ஜீவன் தப்புவதற்கு ஓடி போ. Escape for your life.
அர்த்தம் என்னன்னா, You know what's the meaning? என் கண்ணிலே உனக்கு கிருபை கிடைத்தது, You see grace in my இந்த eyes. கிருபையினால் உன்னை காப்பாற்றினேன், I saved you through my நீ grace. மலைக்கு ஓடிப்போ, தீங்கு தொடராது. Run to the mountain, evil உன்னை will not என்ன follow you. தொடரும் என்று சொன்னால், What would follow you? உன்னை அழைத்த கிருபை, Grace that உன்னை called கரம் you, பிடித்த கிருபை, grace that took hold of உன்னை you, தெரிந்து கொண்ட கிருபை, grace that has உன்னை chosen தப்புவித்த you, கிருபை, grace that has delivered அந்த மலை வரைக்கும் உன்னை தொடரும். you. It would continue up to the நீ mountain. காப்பாற்றப்படுவாய். You would escape. ஆனால் இந்த மனுஷன் சொல்றாரு, This man says, ஆண்டவரே, Lord, தீங்கு என்னை தொடரும், lest some evil take me. நான் போக வேண்டிய இடம் போவதற்கு முன்பதாக நான் மரித்து போவேன். Before escaping to the mountain, I would die. நான் சொல்லுவேன், I would say, இல்ல இல்ல, no, not so. தீங்கு உன்னை தொடராது, Evil shall not follow you. தீங்கு உன்னை தீண்டாது. Evil will not touch you. என்னுடைய கண்ணிலே உனக்கு கிருபை கிடைத்ததானால், If you have received grace in my என்னை eyes, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். goodness and grace would follow you. உன்னை அழைத்த கிருபை, Grace that called you, உன்னை தப்புவித்த கிருபை, grace that delivered you, உன்னை வெளியே கொண்டு வந்த கிருபை, grace that brought you out. இந்த கிருபை உன்னை தொடரும். This grace would follow you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in the name of Jesus. இந்த 2015 ஆண்டிலே தேவனுடைய கிருபை என்னை தொடரும். In the year 2015, the grace of God would follow தீங்கு me. என்னை தொடராது. Evil would not follow me. தீங்கு என்னை அணுகாது. Evil would not come nigh unto நான் me. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in the name of Jesus. இந்த காலை வேளையிலே தேவன் சொல்ல உன்னை தீங்கு தொடராது. This morning God says evil will not touch இந்த you. இடத்தை விட்டு வெளியே போகிற வேளையிலே So when you depart out, என்னுடைய கிருபை உன்னை தொடரும். my grace would follow you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? கிருபை தொடரும். My grace would follow you. சங்கீதக்காரன் சொன்னா, The psalmist says, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். goodness and grace would follow me. அந்த கிருபை என்னை தொடர்கிறதுனாலே Since the grace is following எனக்கு me, என்ன கிடைக்கும் தெரியுமா? what would I receive? நீடித்த நாட்கள் நான் நிலைத்திருப்பேன். I would stand for long. நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். I would stand for long. இந்த கிருபை செய்கிற ஒரு பெரிய வேலை You know என்னவென்றால், what's the great work? ஒரு தேவனுடைய பிள்ளையை நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க பண்ணுகிறது. A child of God would live and stand for long. இந்த 2015 ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், This year 2015, the Lord says, இந்த கிருபை உன்னை தொடர்கிறதுனாலே since the grace is following you, குறுகின ஆயுசு வருஷங்களுக்கு முடிவு உண்டாகும். so you would fulfill the years that is நான் appointed உன்னை to you. நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க பண்ணுவேன். I would make you live long. தேவன் சொன்னார். God said, 91 சங்கீதம் 16 வசனத்திலே, Psalms 91, தேவனுடைய 16, நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of God. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். With long life will I satisfy you. உன்னை திருப்தியாக்குற மாத்திரமல்ல, Not only, உன்னுடைய நாட்களிலே என்னுடைய ரட்சிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன். and I'll show you my salvation, என்னுடைய விடுதலையை, my deliverance, என்னுடைய ரட்சிப்பை, my salvation, என்னுடைய வெற்றியை. my victory. எதற்காக நான் உனக்கு கிருபை தொடர்கிறது? What for grace would follow? தைரியமா சொல்லலாம். You can say boldly. 2015 ஆண்டினுடைய ஆரம்பத்தில் சொல்லலாம், In the beginning of 2015, you can say, நான் நீடித்த நாட்கள் வாழ்வேன். I will live long. பயமா இருக்கா? Are you afraid? 2015 ஆண்டு ஆரம்பத்தில் தைரியமா சொல்லுங்க, எவ்வளவு நாள் In the வாழ்வேன்? beginning of 2015, how long would you live? 2015 ஆண்டு மட்டும் வாழ போறேனா, Whether I would live இல்ல for நீடித்த 2015, நாட்கள் வாழ போறேனா? whether I would live long. தேவனுடைய கிருபை என்னை தொடர்கிறது. The grace of God is following me. தீங்கு என்னை தொடாது. Evil would not touch me. தீங்கு என்னை தொடராது. Evil will not follow me. தேவனுடைய கிருபை என்னை தொடரும். The grace of God would follow me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of உண்டாவதாக. God. அந்த கிருபை என்ன செய்கிறது? What about the grace? எனக்கு நான் செத்து போவேன்னு சொல்லல, Not that I would die. அவன் சொல்றான் செத்து போயிருவேன். Said I would die. இல்ல ஆண்டவர் சொல்றார், God says no, நான் not so. நீடித்த நாட்கள் வாழ்வேன். I would live long. எத்தனை பேர் சொல்ல நினைக்கிறீங்க? How many of you feel like saying so? ரொம்ப பயமா இருக்கா உங்களுக்கு? Are you afraid? சீக்கிரம் போயிடலாம்னு யோசிக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்றாரு.
I thought of going early, but Pastor says you got to live long. நான் நீடித்த நாள் இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Those who say உங்களுக்கு hallelujah. வேண்டாமா ஆயுசு நாள் வேண்டாமா? Whether you don't need that longevity. நான் நீடித்த நாள் இருக்க விரும்புறேன். I wish to live long. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. இந்த நீடித்த நாள் எப்படி இருப்பான்? How can you live long? வேதம் சொல்லுகிறது. The word of God says, ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன் any man born of வாழ்நாள் woman, குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். his days are limited and full of trouble. ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன் Any man born of woman, வாழ்நாள் குறுகினவன், his life is short அந்த நாட்களும் சஞ்சலம் நிறைந்த நாட்கள். and his life is full of vexation. ஆனால் and troubles. தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But I received grace in the sight of தேவன் God. என்னை கிருபையினால் ரட்சித்தார். God saved me through his grace, தேவன் கிருபையினால் அழைத்தார். called me through his grace. இந்த கிருபையினாலேயே இந்த 2015ஆம் ஆண்டு காலை வேளையில உட்கார வைத்திருக்கிறார். So he has made you sit in this year 2015. எத்தனை this பேர் grace. விசுவாசிகள் கிருபையினாலே உட்கார்ந்திருக்கிறேன்? How many of you believe that you are seated in his Hallelujah. grace? Hallelujah. 2014ஆம் ஆண்டு கிருபையினாலே தேவன் கணக்கு பண்ணினார். So God made me cross 2014 through his grace. நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன். I believe truly. ஆண்டவரே நான் சஞ்சலம் நிறைந்தவன் அல்ல. Lord, not that I am a man of நான் trouble, குறுகின ஆயுசு உள்ளவன் அல்ல. not a man of short life. ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை எனக்கு நீடித்த நாட்களை தருகிறது. This grace would give me a long life. என் நீடித்த நாட்கள் மாத்திரம் அல்ல, Not only long life, ஆண்டவரே என் வாழ்நாட்களை மகிழ்ச்சி நாட்களாய் மாற்றுகிறேன். all the days of my life would you turn into gladness. என்னை தீங்கு தொடராது. Evil will not pursue தீங்கு me. என்னை தொடராது. Evil will not pursue me. தைரியமாய் சொல்லுங்க. Say boldly, என்னை கிருபை தொடரும். grace would follow me. கர்த்தருடைய கிருபை என்னை தொடரும். The grace of God would follow me. 2015ஆம் ஆண்டிலே தேவனுடைய கிருபை என்னை தொடரும். Year 2015, grace of God would follow me. நிச்சயமாய் தீங்கு என்னை அணுகுவதில்லை. Evil would not follow me. தீங்கு என்னை தொடுவதில்லை. Evil would not touch me. கர்த்தர் எனக்கு நீடித்த ஆயுசு நாளை வாக்கு The பண்ணியிருக்கிறார். Lord has promised me with a long life. உன்னை திருப்தியாக்குவேன். He says, I would satisfy you. நீடித்த நாட்களால் With திருப்தியாக்குவேன். long life will I satisfy you. அந்த நாட்களை சஞ்சலத்தின் நாட்களாய் அல்ல, Those days are not days of grief. கடைசி வரைக்கும் உன்னை ரட்சிப்பை காண செய்வேன். To the last, I'll show you my salvation. மகிமையை நான் காண செய்வேன். I'll show you my glory. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. கர்த்தருடைய மனிதனாகிய தாவீதை குறித்து அவருடைய குமாரனாகிய சாலமோன் சொன்ன வேளையிலே, Solomon, when speaking about என் David, தகப்பனை the man நீர் of God, கிருபையினாலே அழைத்தீர், you called my father through thy grace. கிருபையினாலே நடத்தினீர், You led him through your grace. கிருபையினாலே சிங்காசனத்தை கொடுத்தீர். You gave him the throne through thy grace. அந்த கிருபை அவனுக்கு என்ன செய்தது தெரியுமா? Now what about the grace? தீர்க்க ஆயுசு உள்ளவனாய், Made him live long, தீர்க்க ஆயுசு உள்ளவனாய், had a long life. மகிமையும் கனத்தோடும் கூட கண்களை மூடினான். He closed his eyes with honor and glory. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you, dear ones, இந்த 2015ஆம் ஆண்டு year 2015, கர்த்தர் நமக்கு ஒரு நீடித்த நாட்களை மாத்திரம் அல்ல, not only God would give us long life, தேவன் கொடுக்கிற வாழ்நாட்களை வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி என்னை தேவன் கிருபையினாலே திருப்தியாக்கும். God would satisfy me through his grace that I may rejoice all the days of my life. 2015ஆம் ஆண்டு Year 2015, நான் விசுவாசிக்கிறேன், I believe நம்மை தீங்கு தொடராமல் காத்து நம்மை ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். God will not permit evil to touch us. He'll make it a year of gladness. நான் வழக்கமாய் சொல்லுகிறது போல Not as a மகிழ்ச்சியான புத்தாண்டு என்று சொல்லுகிறோம். We say it's a joyous new year. நான் சொல்லுவேன், I would say, தேவனுடைய கிருபையை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்டானால், if you believe the grace of God, தேவனுடைய கிருபையை நீங்க நம்புகிறது if you உண்டானால், trust the grace of God, இந்த வருஷம் முழுவதும் தேவன் கிருபையினாலே நம்மை மகிழ பண்ண போகிறார். throughout the year God would make us rejoice in his grace. ஆண்டவரே, நான் எதிலே மகிழ போகிறேன்? Lord, in what would I rejoice? என்னுடைய ஐஸ்வரியத்திலேயா, Whether in my என்னுடைய riches, மேன்மையிலேயா? whether in my இல்லை status. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தொடருகிறதை நான் காண்பேன். Every day I will observe his grace following ஒவ்வொரு me. நாளும் கிருபை என்னை திருப்தியாக்குறதை நான் காண்பேன். I will see his grace satisfying me every day. ஒவ்வொரு நாளும் 365 நாளும் மகிழ்ச்சி நாளாய் காண்பேன். All the 365 days will be days of
ஒரு rejoicing. நாளும் தீங்கு என்னை அணுகுவதில்லை. Not a single day would evil pursue me. நான் தைரியமாய் சொல்லுகிறேன், I would say boldly, தேவன் எனக்கு நீடித்த நாட்களை வாக்கு பண்ணி. God has promised me a long life. எப்பொழுது அவன் செத்து போவேன்னு சொன்னா, When he said he would die, தீங்கு என்னை தொடரும். evil would pursue me. அவர் சொன்னார், இல்ல தீங்கு தொடராது. I said, no, evil would not follow you. கிருபையினால வெளியே இழுத்தேன். I brought you through my grace. அந்த கிருபை உன்னை தொடர்ந்து வரும். That grace would follow you. இந்த அருமையான புது வருஷ ஆராதனையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை திட்டம் தெளிவாய் சொல்லும்படி சொன்னார். This New Year's service, God has asked me clearly to speak these words to you. நாம் தைரியமாய் விசுவாசிக்கலாம். We can believe boldly. கர்த்தர் எனக்கு நீடித்த சுகவாழ்வை தருவார். The Lord would give us a healthy long கர்த்தர் life. எனக்கு நல்ல நீடித்த சுகவாழ்வை தருவார். God would give us a healthy long life. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் So பண்ணுங்க. praise God for it. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த வருஷம் முழுவதும் தொடரப் போகிறது. Lord, thy grace is going to follow me throughout the கிருபை year. தொடரப் போகிறது. Thy grace is going to follow me. ஹalleluya. Hallelujah. நான் நீடித்த நாட்களால் திருப்தியாவேன். I would be satisfied for long. நீடித்த நாட்களாய் நான் இருப்பேன். I would live for long. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய மகிமை உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the glorious name of God. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவர் கிருபை பெரியது. His grace is great. தேவன் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். God is able to preserve me from all evil. என்ன தீங்கு விலக்கி காக்க போகிறார்? What is that evil? கையின் மேல் ஒருவன் தொடாதபடி தேவன் என்னை காக்க போகிறார். That none may stretch his hand against me, God would preserve me. குறுகின ஆயுசு நாட்கள் என்னை தொடாதபடி அவருடைய கிருபையினாலே நீடித்த நாட்களை தந்து என்னை தாங்க போகிறார். That short life may not destroy me. With grace he would give me a long life. அப்போஸ்தலனாகிய யாபேஸ் ஒரு ஜெபத்தை பண்ணினான். Jabesh made a prayer. 1 நாளாகமம் First Chronicles 4ஆம் அதிகாரம் 4th chapter 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 10th verse, அவன் அங்க ஜெபம் பண்ணினான். he prays, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, that evil would not grieve me. அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள். Preserve me, keep me from evil, that it may not grieve me. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, That evil may not grieve me. எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். Preserve me from all evil. தீங்கான கைகளுக்கு தேவன் விலக்கி தப்புவிக்கிறார். So God is able to preserve you from an evil. குறுகின ஆயுசு நாட்களுக்கு தேவன் தப்புவிக்கிறார். God is able to deliver you from short life. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I tell you, தீங்கு கொண்டு வருகிற துக்கங்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார். God is able to deliver you from all the sorrows that evil brings. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. Evil will not make you sad. இந்த 2015ஆம் ஆண்டிலே நமக்கு விரோதமாக நம்மை துக்கப்படுத்தும்படி, நம்மை வேதனைப்படுத்தும்படி, நம்மை கண்ணீர் சிந்த பண்ணும்படி தீங்குகள் எழும்புமானால் அந்த தீங்குகளுக்கு தேவன் விலக்கி நம்மை காக்கிறார். In this year 2015, if evil may raise against us to cause sorrow and grief, God would deliver us. His அந்த grace துக்கம் would என்னை deliver us. தொட போவதில்லை. That sorrow would not touch us. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் Psalms வாசிப்பீர்களானால், 27:5. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, Psalms 27:5. தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்திலே என்னை மறைத்து வைத்து, In the time of trouble, he shall hide me in his pavilion. தீங்கு நாளிலே தமது கூடார மறைவிலே என்னை மறைத்து, கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கல்வலையின் மேல் உயர்த்துவார். In the secret of his tabernacle shall he hide me. He shall set me up upon a rock. இந்த வசனம் நன்றாக வாசித்து பாருங்கள். Read the word of God. எந்த நாளிலே தேவன் மறைக்கிறார், Which day he would hide us? எந்த நாளிலே ஒளித்து வைக்கிறார், Which day he would hide வேதம் us? சொல்லுகிறது. Cover us. தீங்கு நாட்கள் வரும் பொழுது In the time of trouble, தேவன் தம்முடைய கூடாரத்திலே அவனை மறைக்கிறார். God shall hide him in his pavilion. தம்முடைய கூடாரத்திலே தேவன் ஒளித்து வைக்கிறார். In the secret of his tabernacle shall he hide him. அந்த தீங்கு நாளிலே ஒளித்து வைத்து அவனை உயர்த்துகிறார்.
So on the days of evil, he shall protect and then set him upon a rock. நான் தைரியமா சொல்வேன், ஆனால் I would say boldly, தீங்கு துக்கப்படுத்தும்படியாக, தீங்கு அவனை அழித்து விடும்படியாய் வருகிற தீங்கிலிருந்து தேவன் மறைத்து தப்புவித்து தேவன் உயர்த்துகிறார். God is able to save him, deliver him from the evil that could cause sorrow and grief, and then he is able to lift him up. அப்படி தைரியமா நான் சொல்லுவேன். I would say boldly, அவர்கள் நினைக்கிறார்கள் இது அவனுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். he thinks that these people are doing evil against him. ஆனால் அந்த தீங்கு நாள்தான் தேவன் மறைக்கிறதுக்கும் தேவன் அவனை ஒளித்து வைக்கிறதுக்கும் எடுத்துக்கொண்ட நாட்கள் மாத்திரம் அல்ல, அவனை உயர்த்துகிற நாட்கள். In the days of evil, God is able to hide him and keep him in the secret of the tabernacle. Then he is able to exalt him. நான் தைரியமா விசுவாசிக்கிறேன். I believe boldly. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்னால், He is அந்த பாதுகாப்புக்குள்ள இன்னொரு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு பெரிய உயர்வு அங்கே காத்திருக்கிறது. If he preserves us from all evil, in that there is a blessing. He would exalt us, or there is a promotion from us. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நீங்க யோசித்து பாருங்க. If you consider the life of the children of God, ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் யாத்திரை பண்ணி கொண்டிருந்தார். Saint Paul went on a ship. He was அவர்கள் voyaging கப்பல் on a ship. பிரயாணப்பட்டு போகிற வேளையிலே So when he was on the journey of the ship, அவர்கள் நல்ல அமைதியாய் படகு போய் கொண்டிருந்தது. the ship was going about beautifully. திடீரென்று அந்த பெரிய புயல் கப்பலை தாழ்த்தியது. All of a sudden, the tempest rose up in the sea. படகு உடைந்தது. The ship broke. அவர்கள் ஒரு சின்ன தீவிலே, மெலித்தா என்ற ஒரு தீவிலே தங்கினார்கள். And they came to a small island and stayed. நீங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களானால், Acts 28. அது ஒரு நல்ல குளிர் வேளை. It's a cold அந்த season. குளிரிலே தப்புவதற்காக அவர்கள் எல்லாரும் விறகு பொறுக்கி அந்த நெருப்பிலே போட்டார்கள். So they picked up woods and they created பாருங்க, fire. எத்தனையோ கைதிகள் அங்க இருக்காங்க. There are many prisoners. எல்லாருமே விறகு பொறுக்கி போடுறாங்க. All of them இவர்கள் gathered sticks. மத்தியில ஒரு விசுவாசி தான் இருக்கிறான். There is only one believer. ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை. Only one child of God. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு அபிஷேகம் பெற்றவன். A man who was bleeding தேவனால் his life அழைக்கப்பட்டவன். He was called of God. யாருக்குமே அந்த பாம்பு கடிக்கல. For none of them the serpent bit. ஆனா யாருக்கு மட்டும் கடிச்சது? விசுவாசி தான் கடிச்சது. It bit only the believer. 200க்கு மேல இருக்கிறாங்க. More than 200 people are gathered. அவங்கள யாரும் பாம்பு கடிக்கலையா? The serpent never bit them. இவனை தான் கடிச்சதுங்க. It bit only Paul. இவன் பாம்பு கையில தொங்குது. The snake is hanging from his hand. பவுல் பார்த்தாரு. Paul எல்லாரும் saw. பார்க்கறாங்க. All of them இவர் are கையில பாம்பு தொங்கும்போது when the snake was அதை hanging. உதறி நெருப்புல போட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். So he threw it in the fire and he seated quiet. எல்லாரும் பார்க்கறாங்க. All of them are watching Paul. இவன் பெரிய தீங்கு செய்து வந்திருக்கிறான். He has committed a great evil. சமுத்திரத்துக்கு தப்பினாலும் Though he has escaped from the sea, தீங்கு இவனை தொடர்ந்து பிடித்தது. yet vengeance followed him. இந்த தீமை இவனை பிடிச்சது. Evil has followed him. இவன் நிச்சயமா இப்ப வீக்கம் கண்டு செத்து போயிடுவான். Surely he would die. பாருங்க, அத்தனை பேருக்கும் தீங்கு வரல, இவனுக்கு மட்டும் தாங்க தீங்கு வந்துச்சு. For none of them the evil touched only this ஆனா man. இவருக்கு தெரியும் தீங்கு என்னை அணுகாது. But this man knew evil would not touch. தீங்கு நாளிலே தேவன் என்னை கூடாரத்திலே மறைப்பார். The day of evil God would hide me தீங்கு in my நாளிலே தேவன் tabernacle. என்னை ஒளித்து வைப்பார். He would keep me in the secret of the தீங்கு tabernacle. நாளிலே தேவன் என்னை உயர்த்துவார். In the day of trouble God would exalt அவர் me. தீங்க உதறி போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்தார். He threw away the evil and sat quietly. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. They waited for some இப்ப time. என்ன சொன்னாங்க தெரியுமா? Now what did they say? இவன் செத்து போவான்னு நினைச்சவங்க They thought he would die. இப்ப யோசித்து பார்த்தாங்க. They considered, இந்த விஷப்பாம்பு கடிச்சு நம்ம தீவில இதுவரைக்கும் உயிரோடு இருந்த ஒருத்தன் தான். none have been saved after the biting of this poisonous இவன் snake. வீக்கம் கண்டு சாவான்னு நினைச்சா Thought இந்த தீங்கு கடிச்ச பொழுது அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். he was seated silently even though the snake bit him. இப்பொழுது எண்ணம் வேறதாயிடுச்சு. Now the thoughts differ. இப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? What did they say? தீங்கு அனுபவித்தவன் என்று சொல்லுறதுக்கு பதிலா Instead of saying, இவன் தேவனாயிருக்கலாம். instead of saying vengeance followed ஏன்னா him, he may be தீங்கு God. கடிச்சு இவன் உயிரோடு இருக்கிறானே. Because he is alive even though evil bit தேவனுடைய him. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. முடிவு என்ன தெரியுமா? You know what was அந்த the end? ஒரே ஒரு பவுல் நிமித்தமாக Just because of அங்க the ஒரு single பெரிய Paul. ஊழியம் நிறைவேறினது. அநேக ரட்சிக்கப்பட்டார்கள்.
அநேகர் இந்த படகுல வந்து வெகுமதிகளை ஏற்றினார்கள். A great ministry was fulfilled. Many were saved and many came forward. அந்த பாம்பு மாத்திரம் அவனை தீண்டி இருக்காவிட்டால், If the snake would not have bitten him, இந்த மெலித்தா தீவு ரட்சிக்கப்பட்டிருக்காது. this island would not have been saved. அங்கே வியாதிகள் சுகமாய் இருக்காது. The sick would not have been saved. தேவனுடைய நாமம் மையப்பட்டிருக்காது. The name of God would not have been glorified. 200 பேருக்கு மேலானவர்களிலும் இந்த பவுல் உயரத்திலே இருந்தார். So amidst the 200, Paul was exalted. ஜனங்கள் அவர்களை பெரிய ஆளாய் நினைத்தார்கள். And people considered him to be a great man. அருமையானவர்களே, I think நம்முடைய they தேவன் யார் தெரியுமா? Who is a God? தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். Is able to change evil to good. ஹalleluya. Hallelujah. அதனால தீங்கு அணுகாது. Therefore evil would not touch him. எல்லாரும் நினைக்கிறாங்க தீங்கு அவனை தொட்டுடுச்சு. Many thought evil had touched him. தீங்கு அவனை கடிச்சிடுச்சு. Evil had bitten him. அவன் அழிஞ்சு போய்டுவான். He would be killed. He would be destroyed. தேவன் அவனை நியாயம் தீர்த்துட்டார். God has judged him. No. No, not so. தீங்கு நாட்கள் தான் On the day of தேவன் தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைக்கிற நாள். That's the day when God would hide us in the secret of his தீங்கு tabernacle. நாட்கள் தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒளித்து வைக்கிற நாள். On the day of evil, God would hide his children. வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்கள். Look at all தேவனால் the உயர்த்தப்பட்டவர்களை பாருங்கள். those who were exalted by God. ஒரு முறை கர்த்தருடைய தாசனாய் யோசேப்பு சொன்னார், Once Joseph, the servant of God, said, நீங்கள் எனக்கு தீமை செய்ய you நினைத்தீர்கள். thought of doing evil against me. ஒரு பெரிய தீங்கு அவரை சந்தித்தது. A great evil came across him. அவங்க நினைச்சிட்டாங்க, They thought, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், we have destroyed everything. அவனுடைய தரிசனத்தை அழிச்சிட்டோம், We have destroyed his vision. அவனை அழிச்சிட்டோம், We have destroyed him. என்னெல்லாமோ நினைச்சிட்டாங்க. They thought so. ஆனால் Yet, ஒரு பெரிய தீங்குக்கு தேவன் அவனை ஒளித்து வைத்து அவனை மறைத்து வைத்து தேவன் எகிப்திலே உயர்த்தினார். God kept him from a great evil, kept him in a secret place and exalted him in நான் Egypt. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், I tell you with all fear. தேவன் உன்னை விலக்கி காப்பார் என்று மாத்திரம் அல்ல, Not only would, தேவன் அந்த தீங்கிலே தான் உன்னை உயர்த்துகிறார். not only God would deliver you and preserve you from evil, he would exalt you amidst that evil. உலகம் நமக்கு எப்பொழுதுமே தீங்கு செய்ய நினைக்கிறது. The world is thinking of doing evil against us. உலகம் நமக்கு தீங்கு செய்ய விரோதமாய் The எழும்புகிறது. world would rise against us to do நமக்கு evil. வர்ற தீங்கை பார்த்து வேடிக்கை பார்க்க விரும்புகிறது. They will mock at us when evil comes தேவனுடைய on us. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். Look at the life of David. நன்மைக்கு தீமை செய்தான். They did evil to him when he வேதம் did good. சொல்லுகிறது, The word of God says, தாவீது செய்த நன்மைக்கு பதிலாக சவுல் தீமை செய்தான். in spite of all the good things that David did, Saul did evil against ஆனால் him. தாவீது சொன்னார், David said, நீர் என்னை உயர்த்துவே, Lord, thou would exalt me. நீர் என்னை உயர்த்துவே. Thou would lift me up, O Lord. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரியவர்கள் எவ்வளவு தீங்கான காரியங்களை யோசிக்கட்டும், how great people may be, how great their evil designs may be நாம் against us, தைரியமாய் சொல்லலாம், we can say boldly, கர்த்தர் என்னை தீங்கு அணுகாதபடி தம்முடைய கூடாரத்திலே வைத்து என்னை காப்பார். the Lord God would hide me in the secret of the tabernacle, that Hallelujah. evil may not touch us. தேவன் என்னை உயர்த்துவார். God is able to exalt me. தேவன் என்னை உயர்த்துவார். God is able to lift me. ஹalleluya. Hallelujah. இந்த 2015 ஆண்டிலே Year 2015, தேவன் என்னை தீங்கு அணுகாதபடி காக்கிறது மாத்திரமல்ல, not only God will protect me from evil, தேவன் என்னை உயர்த்துவார். God would exalt me. தேவன் என்னை உயர்த்துவார். God would lift me up. தேவன் என்னை மறைத்து வைப்பார். God would hide me. தேவன் என்னை ஒளித்து வைப்பார். God would hide me in the secret of தேவன் என்னை tabernacle. உயர்த்துவார். God would lift me up. உலகம் எனக்கு ஒரு தீங்கு நாளா எனக்கு நினைக்கலாம், உலகம் நினைக்கலாம், The world may think that evil has come உலகம் upon me. தீங்கு செய்ய துடிக்கலாம். They may think of doing evil against என் us. சகோதரர்கள் My brethren, எனக்கு விரோதமாய் தீங்கு செய்யலாம். they may do evil against me. நன்மை பெற்றவர்கள் Those who receive goodness எனக்கு of me, விரோதமாய் தீங்கு செய்யலாம். they may do evil against me. என்னுடைய சூழ்நிலைகள் My circumstances, எனக்கு தீங்காய் இருக்கலாம். it can be evil. அவைகள் எல்லாவற்றிலும் Amidst all that, தேவன் என்னை மறைக்கிறார். God hides me. தேவன் என்னை ஒளித்து God வைக்கிறார். hides me in the secret of his தேவன் என்னை tabernacle. உயர்த்துகிறார். God is able to exalt me. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I tell you, I believe in the name of Jesus. 2015 ஆண்டிலே The year 2015, தேவன் என்னை தீமைகளுக்கு விலக்கி என்னை உயர்த்துவார். God would preserve me from evil Hallelujah. and exalt me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? தீமை என்னை துக்கப்படுத்தாது.
Evil would not cause sorrow. தீமை என்னை துக்கப்படுத்தாது. Evil would not make me grieve. தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு That evil என்னை may not விலக்கி grieve me. காத்துக்கொள்ளும். He would protect me that evil will not cause sorrow on us. நான் சொல்வேன் அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of தேவனுடைய God, நாமத்துக்கு மகிமை glory உண்டாகும். be to the name of God. உலகத்துல நம்ம நிறைய பேர் துக்கப்படுத்தலாங்க. Many may grieve us in this world. நான் நினைக்கிறேன் I think அன்னாள் ஒரு தன் புருஷனால் நேசிக்கப்பட்டவள். Annal was loved by her husband. அவன் சொன்னான் 10 குமாரரை பார்க்கிலும் நீ எனக்கு அருமையானவள் இல்ல சொன்னான். He said, thou art better than 10 sons for me. ரொம்ப அவளை நேசிச்சான். He loved her exceedingly. ஆனா நான் நினைக்கிறேன் I believe அந்த பெனினாள் அவளை ரொம்ப துக்கப்படுத்தினாள். Penina had caused a lot of grief. அவ துக்கம் மாத்திரம் படுத்தாம இருந்திருப்பாள். ஆனால் Had she not caused grief, அந்த பெனினாள் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தால் Penina would not have been there. இந்த சாமுவேல் வந்திருக்க மாட்டான். Samuel would not have been born. சாமுவேல் வந்திருக்க மாட்டான். Samuel would not have been நான் born. நினைக்கிறேன் I believe அந்த பெனினாள் வந்த துக்கம்தான் அவளுக்கு சந்தோஷமாய் மாறி it is because of her adversary the grief turned joy. அவளுக்கு உயர்வை கொண்டு வந்தது. It brought about an எனக்கு exaltation. அருமையான கர்த்தருடைய Dear children of God, தீங்கு நம்மை துக்கத்துக்கு அல்ல. evil is not for sorrow. ஒருவேளை தீங்கு செய்யணும் துக்கப்படுத்த விரும்பலாம். Those who do evil may try நம்மை to grieve. வேதனைப்படுத்த விரும்பலாம். They may try to cause pain. நான் சொல்ல அருமையான கர்த்தருடைய I would say, dear children of நம்முடைய God, தேவனாகிய கர்த்தர் our Lord நம்மை God, துக்கத்துக்கு அல்ல, not for நம்முடைய sorrow, துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற, that He may turn our நம்முடைய grief to துக்கத்தையே joy, உயர்வாய் that மாற்றுவதற்கு He may lift us from our நான் grief. இயேசுவின் நாமத்தில் I விசுவாசிக்கிறேன். believe in the name of Jesus. உங்களை எத்தனை பேர் துக்கப்படுத்த விரும்பினார்களோ Though many may try to grieve அந்த you, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி that evil may not grieve you. தேவன் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராய் Our God இருக்கிறார். is faithful to lift us up. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அவருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். I believe. கடைசியாக Lastly, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 Timothy 4th chapter. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 Timothy 4th chapter. தயவு செய்து 18ஆம் வசனத்தை பாருங்கள். Please read the 18th verse. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து The Lord shall deliver me from all evil, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். and will preserve me unto his heavenly kingdom. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. To him be glory forever and ever. எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. To him be glory forever and ever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Or read the circumstances. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலங்களிலே இந்த நிருபத்தை எழுதுகிறார். Saint Paul in the end of his life writes this அவர் epistle. சொல்லுகிறார், He says, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், everyone has forsaken me. ஒருவர் என்னோடு இல்லை. None of them were with me. நீங்க யோசித்து பாருங்க. Just consider. இது ஒரு பெரிய எல்லாரும் கைவிடப்பட்டு நிற்கிற நாள், ஒரு தீமையான நாள். A day when everyone forsakes you is a day of evil. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் If you read the word of God, ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த I would like to விரும்புகிறேன். highlight an incident. தாவீது ராஜாவினுடைய காலத்திலே During the ஒரு சம்பவம் நடந்தது. days of King David, தாவீது ஜெயத்தின் மேல ஜெயம் எடுத்த ஒரு காலம் இருந்தது. a time when David was victorious, அவரோடு கூட எல்லாரும் இருக்கிறார்கள். and everyone was with David. ஒரு தடவை Once. அவருடைய குமாரனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்பினான். His own son Absalom rose against David. அவருக்கு விரோதமாக எழும்பினான். He rose against David. தாவீது இப்ப அரண்மனை விட்டு ஓடுகிறார். David runs away from his palace. அங்கே சிமே என்ற ஒருவன் வருகிறான். There a man by name Shimei அவன் சொன்னான், comes. ரத்தப்பிரியனே ஒளிந்து போ, The bloodthirsty man ஒளிந்து போ என்று runs. சொன்னான். Hide. உடனே பக்கத்துல வர்றவன் சொல்றான், Man அந்த nearby. செத்த நாய் என்ன பேசுறான், தலையை வாங்கிலட்டுமா? He's just a dead dog. Shall I cut அவனோடு his head? கூட எல்லாரும் இருக்கிறார்கள். And everyone was with David. நன்றாக கவனியுங்கள். Consider, எல்லாரும் ஆற்றை கடந்தார்கள். they have crossed the shore. இப்பொழுது அப்சலோமுடைய சேனைக்கும் தாவீதுடைய சேனைக்கும் பயங்கர யுத்தம் நடக்கிறது. There's a great war between the host of Absalom and the host of David. இந்த அப்சலோமுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக எல்லாருக்கும் சொன்னா, என் பிள்ளைய மெதுவா நடத்துங்க, அவங்கள கொன்றாதீங்க
என்று சொன்னார். Before David could go to the war, he said, lead my son gently, do not kill my son ஆனால் Absalom. யோவாபும் அவனுடைய சேனையும் அப்சலோமை கொன்று விட்டார்கள். Joab and his army killed Absalom. உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே When David அப்சலோம் அழுது கொண்டு போகிறான். David goes weeping. ஐயோ அப்சலோம் அப்சலோம், நீ செத்து போயிட்டியா, உனக்காக நான் செத்தா பரவாயில்லையே, நீ செத்து போயிட்டியா என்று அழுது கொண்டு போகிறான். Says, Absalom, my son, Absalom, it's better I would have died for you. அவன் துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறான். With great grief he is lamenting. இந்த செய்தி வெற்றி பெற்ற ஜனங்களுக்கு போனது. So this news goes to the நாம் victorious எல்லாரும் people. ஜெயம் எடுத்துட்டோம். We have received ஆனா ராஜா ரொம்ப துக்கமா இருக்கிறார். But the king is sad. ராஜா ரொம்ப வேதனையா இருக்கிறார். The king is full of pain. எல்லாரும் திருட்டளவாய் ஜெயத்தை எடுத்தாலும் திருட்டளவாய் உள்ளே வந்தார்கள். So secretly they went to their own tents, though they received the victory. இப்போ யோவாப் அவனிடத்துல ராஜாவிடத்துல வந்தான். Joab comes to the king. அவன் சொல்லுகிறான், Says, 7ஆம் வசனம் பாருங்கள், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Samuel 19:7. இப்பொழுது எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். Now therefore arise, go forth, speak comfortably unto thy servant. நீர் வெளியே வராதிருந்தால் If thou go not forth, இரவு ஒருவரும் உம்மோடே தங்கி இருப்பதில்லை. ஒருவரும் உம்மோடு இருப்பதில்லை. there will not tarry one with thee this அந்த night. வார்த்தையை கவனிங்கள். ஒருவரும் உம்மோடு இருப்பதில்லை Not one would tarry with thee this night. என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். I swear by the Lord. அப்பொழுது Then உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும். that will be worse unto thee than all the evil that befell thee from thy youth until now. நீ பிறந்த நாளில இருந்து இதுவரைக்கும் அனுபவிக்காத தீமையை பார்க்கிலும் ஒரு பெரிய தீமை என்னன்னா, எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடப்போம். Everyone would forsake you. That is a great evil you would face right from the day of நீ your birth. இதுவரைக்கும் அனுபவித்த தீமையை பார்க்கிலும் இது பெரிய தீமை. More than the evil that you have faced, this evil is still worse. நீ தனித்து இருக்க போகிறாய். You would stand alone. எல்லாரும் உன்னை விட்டு போயிட போறாங்க. And everyone would forsake you. நினைக்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, I believe dear one. எல்லாராலும் கைவிடப்படுகிறது ஒரு பெரிய தீங்கு, ஒரு பெரிய தீமை. When everyone forsakes you, it's a great evil. இந்த தீமைக்கு நேராக தாவீது வந்தான். அதான் யோவாப் சொன்னா, எல்லாரும் உன்னை விட்டு போயிருவாங்க. Job said, everybody would forsake வெளியே you. வந்து அன்பாய் பேசு. So go and speak நீ comfortably. தனித்து நிற்கிறது உனக்கு பெரிய தீமை. If you stand alone, that will cause evil. இந்த தீமை பவுலை சந்தித்தது. This evil had visited Paul. மரித்தோரை எழுப்பினார், He ஊழியர்களை rose the உருவாக்கினார், dead. He created சபைகளை servants. ஸ்தாபித்தார், He established churches. வல்லமையாய் He பயன்படுத்தப்பட்டார். was utilized mightily. ஒரு நாள் சொல்ல எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. One day he says, everyone forsook me. என்னோட யாருமே இல்ல. There was none to stand நான் with me. தனித்து நிற்கிறேன். I'm standing நான் alone. தனித்து I'm நிற்கிறேன். standing alone. எனக்கு இந்த தீமை அனுபவிக்க தனிமையாய் விடப்படுகிறேன். So I'm standing alone to face this evil. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, உலகத்திலேயே பெரிய தீமை என்னன்னா, நாம தனித்து விடப்படுகிறது. the greatest evil in this world is when you're forsaken by பவுல் everyone. சொன்னார், Paul said, எல்லாரும் என்னை கைவிட்டார். everyone has forsaken me. பட் ஆண்டவர் இந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் பரமராஜ்யம் போய் சேருகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார். But the Lord God was my help, who preserved me from all evil, that I உலகத்தில் may enter the kingdom எல்லாரும் of God. என்னை கைவிடட்டும், Let any forsake me in this world. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். I would not leave you comfortless. said the Lord. எல்லாரும் உங்களை தனித்து விடட்டும். Let everyone forsake you. எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம தனிச்சு விட்டுட்டோம். Everybody would think that you're அவன் alone. இந்த துக்கத்தை போல ஒரு துக்கம் அவனுக்கு இல்ல. There is no sorrow greater than this sorrow. எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டார். Forsaken by all. எல்லாரும் என்ன கைவிட்டாலும் Though everyone has forsaken me, தீங்கு என்னை தொடராதபடி that evil may not கர்த்தர் fall. என்னோடு இருந்து The Lord would be with நான் me. பரமராஜ்யம் போகிற வரைக்கும் தேவன் என்னை காப்பார். The Lord will preserve me that I may enter the kingdom of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of உண்டாவதாக. God. என்னை தீமை அணுகாது, Evil will not follow என்னை me. தீமை தொடாது. Evil will not touch me. நான் தனித்து நின்றாலும் Even if I am alone,
தேவன் என்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். God would not leave me comfortless. நான் தனிமையாய் விட மாட்டார். I would not be left alone. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. எனக்கு அருமையான கர்த்தருடைய Dear children of God, நாம எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டோம் நிலைமையில இருக்கலாம். we may be in a state where we are forsaken by all. எனக்கு ஒருவருமே இல்லை. There's none to help me. அன்றைக்கு அந்த 38 வருஷமாக பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? That day, the man lying in the pool of Bethesda for 38 years, what எனக்கு did he say? ஒருவனும் இல்லை. There's none for me. என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. There's none to lead me to the pool. நான் நினைக்கிறேன் 38 வருஷமாக அவன் பட்ட வேதனையை காட்டிலும் அவன் தனிமை அனுபவித்த வேதனை தான் பெரிய வேதனை. The pain that he suffered for 38 years, more than that, the loneliness that he suffered was great. நான் சொல்லுகிறேன், I believe 2015 ஆண்டிலே year 2015, தேவன் நம்மை தனிமையாய் விடுகிறதில்லை. God would not leave us alone. யார் நம்மை கைவிட்டாலும் Let anybody forsake us. நமக்கு மாம்சமாய் இருந்தவர்கள், Those who are closely related, ரத்தத்துக்கு ரத்தமாய் இருந்தவர்கள், related in blood. ஒரு நாள் தாவீதைப்பா சொன்னார்கள், உனக்கு மாமிசம். One day they looked at David. ரத்தமாய் இருந்தவர்கள், Those who were நெருங்கினவர்களாய் related by இருந்தவர்கள், blood. Those who were close. நமக்காக யுத்தம் பண்ணினவர்கள், Those who fought for us. நம்மோடு இருந்தவர்கள் Those who were with us. நம்மை விட்டு போகலாம். They may depart from பட் us. தேவன் மாத்திரம் என்னை விட்டு தீங்குக்கு விலக்கி என்னை காத்து God would preserve me from என்னை evil. அழைத்தவர் பரமராஜ்யம் நான் போய் சேருகிற வரைக்கும் He would lead me to the kingdom of God. என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி He would be with me and preserve me. நான் தைரியமாய் சொல்லலாம், I would say boldly. தனிமை என்கிற தீங்கு என்னை தொடாது. So the evil known as loneliness would not touch தனிமை me. என்கிற தீங்கு என்னை அணுகாது. The evil that is loneliness would not come unto us. எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருப்பார். And all state and all circumstances the Lord is with me. அல்லேலூயா. Hallelujah. எல்லா தீமை நின்றும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். The Lord is able to preserve you from all evil. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கைகளில் நின்று தேவன் உங்களை விலக்கி காப்பார். God is able to preserve you from the hands that are stretched against you. உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய ஜீவனை எடுக்க எழும்புகிற தீங்குக்கு விரோதமாய் தேவன் எழும்பி கிருபையினாலே நீடித்த நாட்களை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். God is able to protect you and save you from short life and give you long life. உங்களை துக்கப்படுத்தும் விதமாக எழும்புகிற தீங்குக்கு விரோதமாய் தேவன் எழும்பி நின்று உங்களை ஒளித்து மறைத்து உங்களை உயர்த்துவார். God will hide you in the secret of his tabernacle from all grief and sorrow and exalt you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை தனிமையாய் விடும் பொழுது தேவனே துணையாய் நின்று தேவன் நம்மை பரமராஜ்யத்துக்கு கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். When we are left alone, forsaken by all, God would be our help and take us to the kingdom of God. நாம் ஒரு நாள் தனித்தவர்களாய் விடப்படுகிறதில்லை. Never ever would we be தேவன் left சொன்னார், alone. திக்கற்றவனாய் விட மாட்டேன். God says, I would not leave you comfortless. திக்கற்றவர்கள் இரக்கம் பெறுகிறார்கள். Those who are comfortless, they தேவன் receive தம்முடைய mercy. இரக்கத்தை கட்டளையிடுகிறார். God commands his mercy. இந்த அருமையான முதலாவது நாளிலே This first நாம் wonderful தைரியமாய் day, சொல்லலாம், let us say boldly, ஆண்டவரே Lord, எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்க நீர் என்னோடு இருக்கிறீர். God, thou art with me, who is able to preserve me from all evil. தீங்கு என்னை தொடாது. Evil would not touch me. தீங்கு என்னை தொடாது. Evil would not touch me. எல்லாரும் முழங்கால் படிடலாம். Let us all go on our தீங்கு knees. என்னை தொடாது. Evil would not touch me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. இந்த 2015 ஆண்டிலே The year 2015, கர்த்தர் தைரியமாய் சொல்லுகிறார். the Lord says, தேவனுடைய வார்த்தையை நான் தைரியமாய் I சொல்லுகிறேன். say boldly the word of God. எதையோ ஒன்றை இந்த 2015 ஆண்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. Not that I should say something in the year எனக்கு 2015. நிச்சயமாய் தெரியும் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவித்திருக்கிறேன். I know clearly that I am exposing the word of God. உலகம் என்ன தீங்கு அனுபவிக்கலாம். Let the world suffer evil. உலகத்தில் எங்கு தீங்குகள் பரவலாம். Maybe evil may spread in this world. பூச்சக்கரத்தின் மேல் எங்கு தீமை வந்தாலும் Let evil come to this universe. அந்த தீமையிலிருந்து காக்கும்படி நான் உன்னோடு இருப்பேன். I am there with you to save you and அந்த preserve you தீமை from that உன்னை evil. தொடாது.
That evil would not touch you. தீமை உன்னை அணுகாது. That evil would not come nigh unto you. நாட்களிலே நான் உன்னை மறைப்பேன். In the days of evil I would hide தீங்கு you. நாட்களிலே நான் உன்னை ஒளித்து வைப்பேன். I would hide you in the secret of my தீங்கு நாட்களிலே tabernacle. நான் உன்னை உயர்த்துவேன். I would exalt you in the days of நான் evil. இயேசுவின் நாமத்தில் In the விசுவாசிக்கிறேன். name of Jesus I நமக்கு believe. விரோதமாக தீங்கள் எண்ணப்படுமானால், If evil comes against us, நமக்கு விரோதமாக தீங்கான யோசனைகள் if யோசிக்கப்படுமானால், evil thoughts rise against us, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the word of God says, உனக்கு விரோதமாக எங்கு எழும்புகிற எந்த தீங்கான ஆயுதமும், any weapon formed against thee, ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். no weapon formed against thee shall அந்த prosper. ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். They shall not prosper against thee. உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய கூடுவார்களானால், If they gather to perform evil against thee, அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். they would come on your side. அவர்கள் உன் பட்சத்திலே They வருவார்கள். will come to your side. உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய கூடுவார்களானால், If they gather to rise you against believe thee, it. நீங்க நம்புங்க. நீங்கள் விசுவாசியுங்கள். You have to believe. யார் எனக்கு விரோதமாக தீங்கு செய்ய எழும்புகிறார்களோ, Those who rise to do evil against us, தேவன் அவர்களை என் பட்சத்திலே கொண்டு வருவார். God will bring them to our side. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? எனக்கு விரோதமாக எடுக்கப்படுகிற தீங்குகள் வாய்க்காதே போகும். Any evil design against us will go எந்த without any தீங்கான thought. ஆயுதமா இருக்கட்டும், Let it be any evil எந்த weapon. தீங்கான யோசனையா Let இருக்கட்டும், it be any evil thought. தேவன் அவைகளை வாய்க்காதே போக பண்ணுங்க. God will see that it would not prosper. நான் காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். So I am there to preserve you. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் God who delivered me from the paw of the lion and the paw of the bear என்னை தப்புவிப்பார். is able to deliver நான் me. நீடித்த நாட்களாய் இருப்பேன். I would live long. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீர்கள்? of you believe now? ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி என்று கைகளை தூக்கி, Lord, I thank thee for thy grace. என்னை Raise your காக்கிற hand. கிருபை, The grace that என்னை protects me. காக்கிற கிருபை. The grace that preserves me. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. தீங்கோ நாளில் தாம் கூடார மறைவில் மறைப்பார். தேங்கோ நாளில் தாம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார்
brother, என்னுடைய சகோதரர்கள் எனக்கு தீங்கு செய்கிறார்கள். my brothers are doing evil against me. என்னிடத்திலே நன்மை பெற்றவர்கள் எனக்கு தீங்கு செய்கிறார்கள். Those who have received goodness from me are working evil against me. என்னோடு இருந்தவர்கள் எனக்கு தீங்கு செய்கிறார்கள். Those who were with me are doing evil against me. நீ தீங்கை கண்டு பயந்து போய் ஐயோ இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்துகிறதே நினைச்சு கொண்டு வந்திருக்கலாம். You're afraid of evil and you say that evil is creating grief. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, உலகம் உனக்கு தீங்கு செய்கிற நாட்கள் தான். the day when the world is doing evil against you, நான் உன்னை மறைத்து வைக்கிற நாள். that is the day when I hide you. நான் உன்னை ஒளித்து வைக்கிற நாள். That is the day when I hide you in the secret நான் of my உன்னை tabernacle. உயர்த்துகிற நாள். That's the day when I exalt you. உனக்கு தீங்கு செய்ய நினைத்த பகைஞருக்கு முன்பதாக நான் பந்தி ஆயத்தப்படுத்தி Before the enemies who do உன் evil தலையை against you, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நான் உன்னை உயர்த்துவேன். I would anoint your head with oil and இந்த anoint you. 2015 ஆண்டிலே The year 2015, நீ எங்கே தீங்கு அனுபவித்தாயோ, wherever you suffered evil, யாரிடத்துல தீங்கு அனுபவித்தாயோ, from whom you suffered evil, யார் உனக்கு தீங்கு செய்தார்களோ those who did evil against you, அவர்கள் நடுவிலே நான் உன்னை உயர்த்த I போகிறேன். would exalt you amidst them. அவர் நடுவிலே நான் உன்னை I உயர்த்த would போகிறேன். exalt you amidst them. அவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்த I போகிறேன். would lift you amidst them. உனக்கு தீங்கு செய்ய உன்னை அழிக்க விரும்பினவர்கள், Those who wanted to destroy you, உனக்கு தீங்கு செய்ய தரிசனத்தை அழிக்க விரும்பினவர்கள், those who wanted to destroy your vision, அவர்களுக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்துகிறதை அவர்கள் காண்பார்கள். before them I would exalt you and they would நிச்சயமாய் see. நான் உன்னை உயர்த்தி உன்னை மகிழுவேன். Definitely I would exalt you and my name Hallelujah. would be magnified. in you. Hallelujah. Hallelujah. உன்னை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். I have hidden you. நான் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறேன். I have covered you. தீங்கு உன்னை தொடுவதில்லை. Evil would not touch you. உன்னுடைய உயர்வை சத்துருக்கள் காண போகிறார்கள். The enemies would see your promotion. உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் காண போகிறார்கள். Those who rose against you would see your exaltation. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் காப்பேன். Evil may not cause grief unto you, I would தீங்கு உன்னை preserve. தொடாதபடி உன்னை காப்பேன். Evil may not touch you, I would preserve. Hallelujah. Hallelujah. தீங்கு உன்னை தாழ்த்தாதபடி நான் உன்னை காப்பேன். That evil may not debase you, I would follow you. நான் உன்னுடனே இருக்கிறேன். I am there with you. ஒருவர் உன் மேல் கை போடுவதில்லை. None can stretch his hand on you. ஆண்டவரே, Lord, நீர் என்னோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. I thank you for being with me, O Lord. நீர் என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி. I thank you for being with me, O Lord. எத்தனை பேர் சொல்ல How நினைக்கிறீங்க? many of you feel like saying so? நீங்க சொல்லுங்களேன், வாயத்திலும் Please சொல்லுங்க. open your mouth and say, தீங்கு என்னை அணுகாத ஆண்டவரே, Lord, evil will not தீங்கு pursue என்னை me. தொடாதையா. Evil would not touch me. நிச்சயமா என்னை தொடாது. Definitely it would not touch me. ஆண்டவரே, தீங்கு என்னை தொடாதபடி என்னை காக்கிறதுக்காக. Lord, I thank thee for preserving me from all evil. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் If you believe the Lord ஏன் God, கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிக்க கூடாது? why not praise God for ஏன் some time? ஆண்டவர் துதிக்க கூடாது? Why not you praise God for ஏன் some நான் time? துதிக்க கூடாது? Why not praise God for என்னை some தீங்கு time? தொடாது. Evil will not touch me. தீங்கு தொடாது. Evil will not touch me. தைரியமாய் சொல்லி Say ஆண்டவரை துதி. boldly and praise God. 2015 ஆண்டு தீங்கு என்னை Year தொடாது. 2015, evil would not touch தீங்கு me. என்னை துக்கப்படுத்தாது. Evil would not cause grief. என்னை சோதனைக்கு உட்படாது. It would not lead me to தீங்கு temptation. என்னை சோதனைக்கு உட்படுத்தாது. Evil would not lead me to தேவன் temptation. என்னை காப்பார். The Lord is able to எல்லா preserve me. தீமைக்கு விலக்கி காப்பார். Is able to preserve me from all evil. ஹalleluya. Hallelujah. என்னை விலக்கி காக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is there with me to என்னோடு preserve me from இருக்கிறார். all evil. He is there with me. என்னோடு இருக்கிறார். He is there with me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என்னை தப்பு வைக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is there to deliver me. He is there with me. ஹalleluya. எல்லா கைகள் தட்டி கர்த்தரை Let's ஆராதி. all clap hands and praise God. கர்த்தரை தட்டி ஆராதி. Let's clap our hands and praise God. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Let's glorify God. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் The words that God spoke, நிறைவேறும். it would come to pass. விசுவாசித்தவளே பாக்கியவதி. He who has believed it is blessed. அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். Whatever is spoken to her would come to pass. 2015 ஆண்டிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உனக்கு நிறைவேறும். The year 2015, the words spoken to you would come to pass. நீ தீமை அல்ல, Not evil anymore. நீ நன்மையை காண்பாய். You will see goodness. நீ நன்மையை காண்பாய். You will see goodness. உன் கண்கள் நன்மையை காணும். Your eyes will behold உன்னை goodness. தீமை தொடர போவதில்லை. Evil will not follow you. தேவனுடைய நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். The goodness and mercy of உன்னை God will தொடரும். follow you. It would follow you. கர்த்தருடைய பலத்த கரம் உன்னை தொடரும். The mighty hand of God will follow you. பலத்த கரத்தோடு உன்னை புறப்பட பண்ணின தேவன்
God who brought you out with the stretched அதே out arm. பலத்த கரத்தோடு கடைசி வரைக்கும் காக்க With the வல்லவர். same stretched out arm, He is able to preserve you. பரம ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், Up to the time He leads you to the heavenly பாலும் kingdom. தேனும் ஓடுகிற தேசம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் To the time He leads you to the land flowing with milk அவருடைய and honey. பலத்த கை விலகி போவதில்லை. His outstretched arm would அவருடைய not சமூகம் move விலகி away. போவதில்லை. His presence would not அவருடைய depart. வார்த்தை விலகி போவதில்லை. His words would not depart. ஆண்டவரே, என்னோடு நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. Lord, I thank you for leading me and being உமக்கு with me. நன்றி ஆண்டவரே. Thank you, my God, எங்கள் அருமை ஆண்டவரே, my dear God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. I thank you for the blessed time that thou hast நீர் given us. எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நான் The கொடுத்திருக்கிறேன். words that you've given me, I have spoken to the people, O Lord. ஆண்டவரே, Lord, இந்த நம்ப பண்ணின வசனத்தை the words, தேற்றுவீராக. the words that are spoken, let it be. 2015 ஆண்டு Year 2015, நாங்கள் நன்மை அனுபவிக்கிற ஆண்டு. a year that we may reap goodness, தீங்கு எங்களை தொடாதபடி, that evil may not follow us. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, Pure eyes that will not behold evil. ஒரு தீமையை எங்களை துக்கப்படுத்தாதபடி, No evil would cause grief ஒரு unto us. தீமையை எங்களை சோதனைக்குட்பட No பண்ணாதபடி, evil would lead us to temptation. ஒரு தீமையை எங்கள் கை போடாதபடி, No evil would come to hand. ஒரு தீமையை எங்களை தனித்து விடாதபடி, No evil would leave us alone. உம்முடைய நன்மையும் Your உம்முடைய goodness, கிருபையும் your grace, உம்முடைய பலத்த கரமும் your mighty arm, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக. may it lead us to the end. உம்முடைய திருக்கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender, I give thy children இங்கே to thy வந்திருக்கிற holy hands. மக்களை மாத்திரம் அல்ல கர்த்தாவே, Not only the people who have come here, ஆண்டவரே, வெப்சைட் மூலமாக அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்கள் மேலும், all those people who are viewing the website, இந்த யூடியூப் மூலமாக மற்ற எதன் மூலமாய் பார்க்கிற மக்கள் எல்லாரையும் those who are seeing our worship through உம்முடைய YouTube, திருக்கரங்களிலே அடியான் வைக்கிறேன். Lord, I place them into thy உம்முடைய holy hands. திருக்கரங்களிலே வைக்கிறேன். Lord, I place them in thy holy உம்முடைய hands. வார்த்தை நிறைவேற்றும். Let thy words be நான் fulfilled. சொன்னேன், I spoken, O Lord. நான் அதை செய்வேன் என்று சொன்னீரே. You said I would perform. நீரை செய்ய முடித்து விடுவீராக. Lord, perform it and fulfill உம்முடைய it. நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify thy name, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name of Jesus, my Father. ஆமென், ஆமென், ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர், Lord is good. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His grace is forever. Praise the Lord. Praise God.